أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وأصلي وأسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته سيدنا ونبينا وحبيبنا ومولانا أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وآله وعلى أهل بيته طيبين الطاهرين المظلومين المعصومين المنتجبين هداة المؤمنين حماة المستضعفين لا سيما بقية الله في الأرضين. قال النبي عليه الصلاة والسلام حسين مني وأنا من حسين. புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதிலும் அவனுக்கே அனைத்து புகழும். அவன் படைத்தவன், பரிபாலிப்பவன், வணக்கத்துக்குரியவன், ஏகன். அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு யாருமே இல்லை என்று சாட்சியம் கூறியவனாக இறை தூதர், அவனின் இறுதி தூதர், எங்கள் தலைவர், எங்களுக்கெல்லாம் ஷஃபாத்து செய்ய இருக்கின்ற முஹம்மதே முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி எங்களுடைய இந்த நிகழ்விலே அஹ்லுல் பைத் உலகத்திலே மாத்திரமல்ல, அஹ்லு சுன்னாக்கள் வாழுகின்ற சமூகத்திலே மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத சமூகத்தினர்களுடைய உள்ளங்களை கூட நெகிழ்விக்க செய்து அன்பு, பாசம், பரிதாபம், பரிந்துரை, இரக்கம், ஈவிரக்கம் என்பவற்றை சொல்லித் தருகின்ற முஹர்ரம் மாதத்தின் நிகழ்வை பற்றி அதனுடைய இரண்டாவது கட்டமாக உங்களுக்கு மத்தியிலே சில விடயங்களை அலசலாம் என்று நினைக்கின்றேன். அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலும் அல் ஹதீஸுடைய பார்வையிலும் சையீது ஷுஹதா, சர்தார் ஆலம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு பார்வையை நாங்கள் செலுத்துவது, அவர்கள் இந்த தீனுக்காக எவ்வாறான ஒரு பணியை செய்து எவ்வாறான ஒரு பொறுப்பையும் கடமையையும் எங்களுக்கு கற்றுத் தந்துள்ளார்கள் என்பதை குர்ஆனுடைய பார்வையிலும் ஹதீஸுடைய பார்வையிலும் நாங்கள் அவர்களுடைய சிறப்பையும் பெருமையையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த தியாகத்தினுடைய யதார்த்தமும் அதனுடைய உள்ரங்கமும் எங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இமாம் ஹுசைனை பற்றிய புகழும் சிறப்பும் பல அல் குர்ஆன் வசனங்களிலும் ஹதீஸ்களிலே நாங்கள் காணலாம். ஆயத்து தத்ஹீரை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வயுத்ஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் நாடுவதெல்லாம் அஹ்ல் பைத்தினர்களாகிய உங்களிடமிருந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அத்தனை அசூசைகளையும் இழிவுகளையும் ரிஜிசையை விட்டும் அல்லாஹு தஆலா தூய்மையாக்க விரும்புகின்றான் என்ற இந்த ஆயத்தின் அடிப்படையிலே இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த போர்வையினால் போர்த்தப்பட்ட ஒருவராக இருக்கின்றார்கள். ஆயத்துல் முபாஹலா அறைகூவி அழைத்த பொழுது நசாராக்களுடைய கிறிஸ்தவ சமூகத்தினுடைய அழைப்பை ஏற்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
بعدما جاءك من العلم قل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين. உண்மை வந்ததற்கு பிறகும் அவர்கள் உம்மோடு விவாதிக்க அழைத்தால் எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் என்னுடைய பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து நாங்கள் பிரார்த்திப்போம், அல்லாஹ்வுடைய சாபம் பொய்யர்கள் மீது உண்டாகட்டும் என்ற இறைவசனத்துக்கேற்ப அபுனாக்கும் எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகள் என்ற தோரணையிலே இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த முபாஹலாவிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அவருடைய சிறப்புக்கு சாட்சியாக நாங்கள் கூற முடியும். 23 வருட காலமாக பட்ட கஷ்டம், இந்த தீனுக்காக பட்ட கஷ்டத்துக்காக கேட்ட கேள்வி குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நான் இதற்காக இந்த பணிக்காக உங்களிடம் எதையும் கேட்கவில்லை, என்னுடைய கராபத்தை என்னுடைய அஹ்ல் பைத்தை நீங்கள் நேசிப்பது அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் என்பதற்கு இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த மவத்தத்துக்குரியவர்களாக இடம்பெறுகின்றார்கள். இதுவும் அவர்களுடைய சிறப்புக்கு ஒரு உதாரணம். ஆயத்துல் இத்தாம் ஹசன் ஹுசைன் இருவர்களும் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வேண்டுதலின் பேரில் இமாம் அலி, ஹசரத் ஃபாத்திமா, ஹசன் ஹுசைன் உட்பட அவருடைய வீட்டு பணியாளியாக இருந்த ஃபில்லா அவர்களும் சேர்ந்து நோன்பு பிடித்த அந்த நிகழ்விலே وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ. அவர்கள் நோன்பு நோற்றதற்கு பிறகு வைத்திருந்த அந்த வஜிபணத்தை மிஸ்கீன், வயத்தீம், அசீர், ஏழை, அனாதை, கைதிக்கு கொடுத்த அந்த உணவு நிகழ்விலே ஆயத்துல் தாமிலே இமாம் ஹுசைன் அவர்கள் இணைந்துள்ளதை ஒரு சிறப்பாக நாங்கள் கொள்ளலாம். ஆயத்துல் சலவாத், சலவாத்து சொல்லுகின்ற பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலி. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது சலாம் சொல்வதை அறிந்தும் யா ரசூலுல்லாஹ் கைஃப நுஸல்லி அலைஹி, எப்படி நாங்கள் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லுவதுன்னு சொன்ன பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இலா ஆகிரில் ஹதீஸ். எனக்கும் என்னுடைய என்னுடைய குடும்பத்துக்கும் ஸலவாத்து சொல்லுங்கள், இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய சந்ததிக்கு சொன்னதை போன்று என்ற ஆயத்து ஸலவாத்திலே இமாம் ஹுசைன் இடம்பெறுவது இன்னும் ஒரு சிறப்பு. ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் சென்று கேளுங்கள் என்று வருகின்ற ஆயத்து ذிக்ரிலே இமாம் ஹுசைன் அவர்கள் அடங்குகிறார்கள். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள், அவ்வாறு உங்களுடைய பொறுப்புகளுக்கு தலைவர்களாக இருக்கின்றவர்கள் பொறுப்பாளர்களுக்கு வழிபடுங்கள் என்ற தோரணையிலே இமாம் ஹுசைன் இருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு இன்னும் சில அல் குர்ஆன் வசனங்களை நாங்கள் சொல்லி கூறி இமாம் ஹுசைனுடைய சிறப்பையும் அவர்களுடைய ஃபலாயில்களையும் அவர்களுடைய உயர்வையும் நாங்கள் காணலாம். இது அல் குர்ஆனுடைய கண்ணோட்டம். அல் ஹதீதை எடுத்து பார்த்தால் பல ஹதீஸ்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஹதீது சக்கலைன் தரக்து ஃபீக்கும் அம்ரைன் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹ் வ இத்ரதி லன் யஃப்தரிக அபதா ஹத்தா யரித அலையல் ஹவுத் என்று வருகின்ற 2 விடயங்களை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றி நடக்கின்ற வரைக்கும் வழி தவற மாட்டீர்கள். அவ்விரண்டையும்
அல் குர்ஆன் என்னுடைய அஹ்ல் பைத். அதிலும் இமாம் ஹுசைன் அவர்கள் இணைந்திருப்பது மற்றும் ஒரு சிறப்பாகும். ஹதீது சஃபீனா என்னுடைய அஹ்ல் பைத்தினர்கள் நூஹ் நபியுடைய கப்பலை போன்றவர்கள், அதில் ஏறியவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள், அதை விட்டு போனவர்கள் அழிந்தார்கள். மஸலு அஹ்ல பைத்தி ஃபீக்கும் கஸஃபீனத்தின் நூஹ் மன் ரகிபஹா நஜா வமன் தகல்லஃப அன்ஹா கரக் வஹலக். இதிலும் இமாம் ஹுசைன் அவர்கள் இடம்பெறுவது இன்னும் ஒரு சிறப்புக்கு உதாரணமாகும். அல் ஹசன் வல் ஹுசைன் சையீதை ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் என்று தாஹா நபி அவர்கள் சொன்னது மற்றும் ஒரு சிறப்பாகும். அல் ஹசன் வல் ஹுசைன் இமாமான் கௌதா அவு காமா, ஹசனும் ஹுசைனும் அவர்கள் ஆட்சி பொறுப்பை சமூகத்தினுடைய தலைமைத்துவ இமாமத்தை பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும் அவர்கள் இமாம்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸிலும் அவர்கள் இடம்பெறுகின்றார்கள். லா யஸாலு தீனு அஸீஸன் ஹத்தா யபாதுஹுமுல்லாஹு இஸ்னா அஷர அமீரன் குல்லுஹும் மின் குரைஷ். இந்த தீன் எதுவரைக்கும் கண்ணியமாக இருக்கும் என்றால் 12 தலைவர்கள் வருகின்ற வரைக்கும் அவர்கள் அனைவர்களும் குரைஷ் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஹதீஸிலே இமாம் ஹுசைன் அவர்கள் 3வது இமாமாக இடம்பெற்றிருப்பது இன்னும் ஒரு சிறப்பு. இவ்வாறாக இன்னும் சில ஹதீஸ்களை நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம். இந்த அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலும் அல் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்திலும் இமாம் ஹுசைன் அவர்கள் எங்கிருக்கிறார்கள், எவ்வாறான சிறப்புகளை கொண்டிருக்கின்றார்கள், எவ்வாறான ஃபலாயில்கள் மனாகிபுகள் அவர்கள் பெற்றவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். நல்ல உள்ளம் இருக்கிறதே, தூய்மையான உள்ளம், அந்த உள்ளத்திலே இருந்து நல்ல பேச்சுகள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல எண்ணங்கள் உதயமாகும். அதை கனிதரும் அழகான கனிகளையும் சுவையான பழங்களையும் நறுமணமான மலர்களையும் அது தரும். காலமெல்லாம் அது கனியும் நறுமணத்தையும் நல்ல விடயங்களையும் கொடுக்கும். அல் கல்பு தாஹிர் என்பதுல் கலிமத்து தையிபா வல் கலிமத்து தையிபா கஷஜரத்தின் பாசிகா தூதி உக்லஹா குல்ல ஹீன் பீதினி ரப்பியா. அதே நேரத்திலே கெட்ட உள்ளம், மோசமான உள்ளம், அசூசையான உள்ளம், அதே கெட்ட எண்ணத்தையும், அந்த உள்ளம் கெட்டு போயிருந்தால் அது கெட்ட சிந்தனையையும் கெட்ட எண்ணத்தையும் கெட்ட நிலையையும் அது உருவாக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது மனிதனுக்கு கஷ்டம் தொல்லை கொடுக்கக்கூடிய, மனிதனை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மரத்துக்கு உதாரணம், அல்லது ஒரு முளைக்காத ஒரு திட்டியிலே ஊற்றப்பட்ட தண்ணீரை போன்று அதில் வருகின்ற அந்த கனிகள் கசப்பாகவும் இன்பமற்றதாகவும் சுவை இல்லாததாகவும் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் அதில் இருக்கின்ற மலர்கள் வாடையற்ற நறுமணமற்ற விடயமாகவும் இருக்கும். காலமெல்லாம் அவ்வாறு தான் அதனுடைய நிலை காணப்படும். அல் கல்புல் ஹபீஸ் கல் அர்லின் நகிதா லா தன்புது இல்லா ஷஜரத்தின் ஹபீதா லா துரீதுல் இன்சான் இல்லல் வலால். இதைத்தான் நாங்கள் இமாம் ஹுசைனுடைய நிலையையும் யசீதுடைய நிலையையும் நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இமாம் ஹுசைனிடம் யசீதுக்கு பையத்து கேட்ட பொழுது, சத்திய பிரமாணம் கேட்ட பொழுது, அவர் தலைவராக அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு யசீதுடைய தந்தை மரணித்ததற்கு பிறகு மதீனாவிலே இருந்த அந்த கவர்னருக்கு எழுதிய அந்த கடிதத்திலே மதீனா வாசிகளிடம் எனக்கு என்னுடைய ஆட்சிக்கு என்னுடைய தலைமைத்துவத்திற்கு உரிய அங்கீகாரத்தை ஆதரவை மதீனா வாசிகளுடன் பெற வேண்டும். குறிப்பாக
அலி இப்னுல் ஹுசைனிடம் பெற வேண்டும் என்று கொடுத்த அந்த வேண்டுகோளுக்கு இமாம் ஹுசைன் அவர்கள் மிக தெளிவாக, எந்த ஆட்சியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அடக்குமுறையாக இருந்தாலும், எவ்வளவு இராணுவ தளவாடங்கள், ஆட்சி அதிகாரங்கள், எவ்வளவு சக்தியும் வல்லமையும் வல்லரசுமாக இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை இமாம் ஹுசைன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நாங்கள் நுபுவத்தினுடைய குடும்பம், நபித்துவத்தினுடைய குடும்பம், தூதுத்துவத்தினுடைய அந்த பொருள், அதனுடைய இமயம், பல வகையான மலக்குமார்கள் எங்களுடைய வீடுகளிலே வருகின்ற காட்சி, அப்படியான மலக்குமார்கள் வந்து போகின்ற இடத்திலே இருந்து வந்தவர்கள். எங்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த தீனை ஆரம்பித்தான், எங்களிலே இருந்துதான் இந்த தீனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இறுதியாக்கி முடிவாக்கி வைப்பான் இந்த உலகத்தை என்று இமாம் ஹுசைன் அவர்கள் மிக திட்ட தெளிவாக காலல் இமாம் அல் ஹுசைன் சராஹத்தன் இன்னா அஹ்லுல் பைத்தின் நுபுவ்வா வ மாதனிர் ரிசாலா வ முக்தலஃபில் மலாயிகா வ பினா ஃபதஹல்லாஹ் வ பினா ஹதமல்லாஹ் வ யஸீத் ரஜுலுன் ஃபாசிக். யஸீத் என்பவர் கெட்டவர், ஷாரிபுல் ஹம்ர் மதுபானம் மருந்துபவர், வகாத்திலு நஃப்ஸில் முஹ்தரமா கண்ணியமிக்க உள்ளங்களை நல்லவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு கொலைகாரர், முஅலினு பில் ஃபிஸ்க் பகிரங்கமாக வெளிரங்கமாக அனைவர்களும் பார்த்திருக்கக்கூடிய நிலையிலே கெட்ட விடயங்களை செய்யக்கூடியவர். என்னை போன்ற அவர் அவரை போன்ற ஒருவருக்கு பையத்து செய்ய மாட்டார் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய உள்ள கிடக்கையை அவர்கள் அந்த யசீதுடைய கவர்னருக்கு அவர் சொல்லி வைக்கின்றார்கள். இமாம் ஹுசைனுடைய வழி, அவர்களுடைய பாதை மிக தெளிவான பாதை. இருள் நேரத்திலே வழிகாட்டுவதற்கு ஒரு வெளிச்சத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு லாம்பை அல்லது ஒரு டோர்ச்சை, ஒரு விளக்கை, ஏதோ ஒளிசரம், இதை எடுத்துக்கொள்வோம். அதே போன்றுதான் சிந்தனை சிதறல்கள், கொள்கை முரண்பாடுகள், அழிவுகள், வழிகேடுகள் இருக்கின்ற பொழுது அங்கே சரியான ஒளியை காட்டுவதற்கு, சரியான வழியை காட்டுவதற்கு இமாம் ஹுசைன் அவர்கள் இன்னல் ஹுசைன் மிஸ்பாஹுல் ஹுதா, ஹுசைன் என்பவர் நேர்வழியின் விளக்கு, சஃபீனத்துன் நஜா ஈடேற்ற கப்பல் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது அந்த ரசூலுல்லாவுக்கும் ஹுலஃபாஉ ராஷிதீன்கள் என்று சொல்லக்கூடிய 4 கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகும் அவருடைய தந்தைக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளையும், வெளியிலே இருந்த எத்தனையோ கொள்கை முரண்பாடுகள், கலாச்சாரங்கள், தத்துவங்கள், கலைகள், அவர்களுடைய பண்பாடுகள் வந்து இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்த பொழுது அதை சரியான முறையிலே அதனை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையிலே இமாம் ஹுசைனுடைய வழியும் அவர்களுடைய நிலைப்பாடும் அவர்கள் பக்கமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றை நாங்கள் புரட்டுகின்ற பொழுது அல் மன்ஹஜுல் வாதிஹ் மிக தெளிவான தன்மையை கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த இமாம் ஹுசைனுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்குதான் உண்மைக்கும் பொய்மையையும் அறிந்து கொள்ளக்கூடிய, ஹக்குக்கும் பாத்திலேயும் விளங்கக்கூடிய தன்மையும், அல் ஹிதாயத்து வல் லலால் நேர்வழியும் வழிகட்ட நிலையும், அல் ஈமான் வன் நிஃபாக் இறை விசுவாசமும், நிஃபாக் என்னும் நயவஞ்சகத்தன்மைக்கும் இடையிலான அந்த
இரண்டை பிரித்து பார்க்க வேண்டும் என்றால் இமாம் ஹுசைனுடைய பக்கம் அந்த ஹக்கு, ஹிதாயத்து, ஈமான் அனைத்தும் இருந்ததோடு யசீதிடம் இல்லாத மற்றும் பல சிறப்புகள் இமாம் ஹுசைனிடம் இருந்து. அல்ல, அவர் பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு அறிஞர், அல்லாஹ் வாரி வழங்கும் மனப்பான்மை மிக்கவர்கள், வீரம், ஷுஜா. அது மாத்திரமல்ல, அல் ஹசபு வன் நஸப், இமாம் ஹுசைனுடைய தாயார், தந்தையார், பாட்டனார், அவர்களுடைய குடும்பம், வளர்ந்த சூழல், வசித்த வீடு, அருந்திய பால், பழகிய பழக்க வழக்கம், அவர்களுடைய தர்பியத், அனைத்தையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே நிகரில்லாத உன்னதமான நிலையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அமீருல் மோமினீன் ஹஸரத் அலி அவர்கள் பத்ர் யுத்தத்திலே இருந்து திரும்புகின்ற பொழுது, ரத்தம் சிந்திய வாளோடு வீட்டுக்கு வருகின்ற பொழுது, இமாம் ஹுசைன் அவர்கள் பிறந்து கிடக்கின்ற அந்த முள்ளுமதி நிலவு பிறந்து கிடக்கிறது. அந்த ஹுசைன் முதலாவது பார்த்த காட்சி தெரியுமா? ரத்தம் சிந்திய வாள். இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே முதலாவது நடந்த போராட்டம், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான போராட்டம், ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலே நடந்த போராட்டம், ஹிதாயத்துக்கும் லலாலத்துக்கும் இடையிலே நடந்த போராட்டம். அதுதான் பத்ருல் குப்ரா, உன்னதமான பத்ர் போராட்டம். அந்த போராட்டத்திலே தான் யசீதினுடைய தந்தையினுடைய தந்தை அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு படையும், அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையும் இருந்தது. ஹுசைனுடைய பாட்டனார் ஒன்றுக்கு தலைமை தாங்குகிறார், யசீதுடைய பாட்டனார் இன்னும் ஒன்றுக்கு தலைமை தாங்குகிறார். உஹது யுத்தத்திலே ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈரலை சப்பி துப்பியது யார்? யசீதுடைய பாட்டி, அபூ சுஃபியானுடைய மனைவி. இமாம் ஹுசைனுடைய தந்தையை கொலை செய்தது யார்? ஹஸரத் அமீருல் மோமினீன் அலி அலைஹிஸ்ஸலாத்தை வாளெடுத்து வெட்டியது யார்? ஹுசைனை எதிர்த்து போராடுவதற்கு வந்தவர் யார்? இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது யசீதுடைய பரம்பரை, ஹுசைனுடைய பரம்பரை, யாருடைய இடத்திலிருந்து இமாம் ஹுசைன் அவர்கள் வளர்கிறார்கள்? யாருடைய மடி? மனிதகுல மாணிக்கம், ரசூலுல்லாஹ்வின் ஈரல் கொழுந்து, ஹஸ்ரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா, ஃபாத்திமத்துல் பத்தூல், கண்மணி ஃபாத்திமா நாயகி அலைஹிஸ்ஸலாத்துடைய மடியிலே வளர்ந்தவர்கள் மாமனிதர் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அரவணைப்பிலே வளர்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலே ஏறி விளையாடியவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வலது கையினால் தூக்கி எடுத்து நெஞ்சிலே அணைத்து தன்னுடைய நாவை, சிரசை தண்ணீர் இல்லாத பொழுது தன்னுடைய நாக்கில் இருந்து நீர் அருந்தி தாகம் தீர்ந்த கணையன், அருந்தவ புதல்வர் தான் மாமனிதர் சையது ஷுஹதா இமாம் அபா அப்துல்லாஹில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படியான சிறப்பு உலகத்திலே யாருக்கு கிடைத்திருக்கும்? இப்படியான நிலை யாருக்கு இருந்திருக்கும்? இன்றே ஒவ்வொரு முஹர்ரமும் வருகிறது என்றால் அங்கு அந்த ஒவ்வொரு முஹர்ரத்திலும் அல் குர்ஆன் ஹயாத்தாக்கப்படுகிறது, அல் ஹதீஸ் உயிர்ப்பிக்கப்படுகிறது. தியாகம், இரக்கம், கொடுக்கும் மனப்பான்மை, ஈவிரக்கம், அன்பு, பாசம் போன்ற அனைத்து விழுமியங்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. பாருங்கள், முஹர்ரம் மஜ்லிஸிலே
முஹர்ரத்தினுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு கண்ணீர் சிந்தி உள்ளம் உருகி வெளியேறுகின்ற மக்களையும், இந்த கர்பலாவை எதிர்த்து கொண்டு அது கூடாது என்று சொல்லிக்கொண்டு, அது பித்அத் என்று சொல்லிக்கொண்டு, அது சும்மா அரசியலுக்காக அல்லது வேறு சில துனியாவுடைய காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது என்று எதிர்த்து கொண்டு திரிகின்ற அவர்களுடைய உள்ளத்தையும் அவர்களுடைய பேச்சையும் அவர்களுடைய எண்ணங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல கல்புக்கும் கெட்ட கல்புக்கும், கனிதரும் மரத்துக்கும் கஷ்டம் தரும் மரத்துக்கும் ஊமையாக ஒப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உள்ளம் கண்ணீர் சிந்துகின்ற நேரத்திலே ஒரு நிகழ்வை, எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது ஆத்மீக நிகழ்வின் போதோ, ஆன்மீக நிகழ்வின் போதோ, மானவியத்தான நிகழ்வின் போதோ, ஈமானியத்தான நிகழ்வின் போதோ எங்களுடைய யாருடைய கண் உருகி கல்புருகி கல்புடைந்து உள்ளம் உடைந்து கண்ணீர் வருகின்ற நிலை இருக்கிறதே, அது ஒரு நல்ல விடயத்தை, ஒரு நூறானியத்தை, அல் குர்ஆனை, அல் ஹதீஸை, நல்ல சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக கூடிய ஒரு நிலைதான் கண்ணீர் வடித்தலும் உள்ளம் உருகுவதுமாகும். ஒரு பூமியிலே, காய்ந்த பூமியிலே மழை பொழிகின்ற பொழுது அந்த பூமி எவ்வாறு ஒரு மரத்தை, ஒரு கனிதரும் மரத்தை வளர்வதற்கு எந்த அளவுக்கு அது தயாராகிறதோ அதே போன்றுதான் அந்த உள்ளமும் அதற்கு நாங்கள் ஒப்பிடலாம். எனவே இதே போன்று ஒரு வாகனம், அந்த வாகனம் வெறுமனே வாகனமாக இல்லாமல் அந்த வாகனத்திலே நாங்கள் எரிபொருளை ஊற்றுகின்ற பொழுதோ எவ்வாறு அந்த வாகனத்தை இயங்கச் செய்கிறதோ, ஓடச் செய்கிறதோ, நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறதோ, அதுதான் இமாம் ஹுசைனுடைய கர்பலா நிகழ்வை படிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது இரக்கம், ஈவிரக்கம் என்ற அந்த உந்து சக்தி மனிதனை இயங்கச் செய்கிறது, மனதை இறங்கச் செய்கிறது, கல்வை உருகச் செய்கிறது, கண்ணீரை சிந்தச் சொல்கிறது. இது எவ்வளவு ஒரு பாக்கியம்! ஏனென்று சொன்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்ட பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? வகத் சுயில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஐன அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஃபகால் இந்தல் முன்கஸிரத்தி குலூபிஹிம், அவர்களுடைய உடைந்த உள்ளங்களிலே, இலகிய உள்ளங்களிலே, அழுத உள்ளங்களிலே, நல்ல உள்ளங்களிலே தான் அல்லாஹ் இருக்கிறான். எந்தல் முன்கஸிரத்தி குலூபுஹும் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கர்பலா களம், கர்பலா நிகழ்வு பல வகையான கருத்துகளையும் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சிந்தனையாளர்களில் ஒருவராகிய சமகாலத்து சிந்தனைவாதி சையத் முத்தாஹரி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் ஹுசைனுடைய நிகழ்வு ஒவ்வொரு உள்ளங்களிலும் காலமெல்லாம் அது சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும், அதனை அணைக்க முடியாது, அணையாத ஒரு சுடர்விட்டு எரியும் பிரகாசமாக இருக்கிறது என்று அந்த மாமேதை ஷஹீத் முத்தாஹரி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே. இதைத்தான் நாங்கள் இன்றும் பார்க்கிறோம். இரக்கம், ஈவிரக்கம் இருந்த ஒரு சமூகமா இப்படியாக
இப்படியான இன்னல்களையும் இப்படியான அனர்த்தங்களையும் இப்படியான துன்பம் துயரங்களையும் தாஹா நபியின் குடும்பத்தினர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுதோ நாங்கள் இவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். முதல் ரசூல் அதாவது இமாம் ஹுசைன் அவர்களை தடை செய்த யசீதுடைய கூட்டம் ஹுர் இப்னு யஸீத் அர்-ரியாஹி என்ற ஹுர்ருடைய தலைமையிலே ஒரு படை பட்டாளம் தான் அந்த இமாம் ஹுசைனுக்கும் அந்த ஃபுராத் நதிக்கும் இடையிலே தடையை போட்டு தடுத்த நிகழ்வின் முதலாவது இமாம் ஹுசைன் அவர்கள் சந்தித்த அந்த எதிரிப்படை ஹுர் இப்னு யஸீத் அர்-ரியாஹி என்பவருடைய தலைமையிலாகும். இந்த அஹ்ல் பைத்துகளுடைய நிலையையும் ஹுசைனுடைய குடும்பத்தினுடைய இமாம் ஹுசைனுடைய நண்பர்கள் சஹாக்கள் பெண்கள் குழந்தைகள் படுகின்ற பாட்டையும் இமாம் ஹுசைனையும் கண்ட ஹோர் ஏதோ ஒரு நல்ல ஒரு தாக்கி நல்ல ஒரு சூழலிலே வளர்ந்தவர் என்பதற்காக அவருடைய ஹுசைனுடைய நிலையை கண்டு எதிரிகளுடைய படைக்கு தலைமை தாங்கி வந்த படை தளபதியினுடைய உள்ளத்தை இமாம் ஹுசைன் அவர்கள் கவர்ந்தார்கள். அவனுடைய உள்ளம் உருகியது, உள்ளம் உடைந்தது. அந்த உடைந்த உள்ளத்திலே இறைவனுடைய ஜோதி, இறைவனுடைய சுடர் ஒளி பிரகாசித்து இருந்ததன் காரணமாக தன்னுடைய படையை விட்டுவிட்டு யசீதுடைய பசப்பான வார்த்தைகளை உதறி தள்ளிவிட்டு இமாம் ஹுசைனுக்கு முன்னால் அவர் முன்னராகவே வந்து ரசூலுல்லாவின் பேரரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு அந்த படையை விட்டும் இப்பொழுது அவர் பார்க்கிறார், சொர்க்கமா நரகமா, ஹக்கா பாத்திலா, ஈமானா குஃப்ரா என்ற இந்த இரண்டுக்கும் இடையிலே அவருடைய உள்ளம் போராடி சொர்க்கமா நரகமா என்பதை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதோ அவருடைய உள்ளமே உளுத்தி அவர் இமாம் ஹுசைனுடைய பக்கம் வருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள், மாவுல் ஃபுராத், ஃபுராத் என்னும் யூப்ரட்டிஸ் நதியிலே ஓடுகின்ற மதுரமான தண்ணீர், மாவுல் ஃபுராத் அல் ஜாரி எப்படிப்பட்ட நதி என்று தெரியுமா? அதிலே தஷ்ரபுஹு அல் யஹூது வன் நசாரா, நசாராக்களும் யகூதிகளும் கிறிஸ்தவர்களும் இஸ்ரவேலர்களும் நீரருந்தக்கூடிய இடம், நீரருந்துகிறார்கள். வல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகளும் நீரருந்துகிறார்கள். ஹனாசீரு சவாத் வக்கிலாபுஹு, கருத்த பன்றிகள் நாய்கள் அருந்துகின்ற அந்த நீர். வஹாஹும் கத் சராஹுமுல் ஆதஷ், இதோ இவர்களை நீர் தண்ணீர் இல்லாத தண்ணீர் தாகத்தினால் அவர்கள் ஓலமிடுகின்ற அந்த ஓலம், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கூட்டமே பீசமா ஹல்லஃப்தும் முஹம்மத ஃபீ துர்ரியத்திஹி லா சிகாக்கும் யௌமல் லமஉல் அக்பர், தண்ணீர் தாகித்து நீர் இல்லாமல் வறண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் இருக்கட்டும் என்று அந்த ஹுர் இப்னு யஸீத் அர்-ரியாஹி அவர்கள் சொல்லி என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய தளபதியிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த போர்க்களத்துக்கு போய் தன்னுடைய தலைமை தாங்கி வந்த அந்த படையை எதிர்த்து போராடி பலர்களை அவர்கள் கொண்டு குவித்து அந்த போர்க்களத்திலே சில அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கலாம், முதல் போராடி அந்த கர்பலா கள நிலவரத்தை ஆரம்பித்து வைத்தவர் ஹுர் இப்னு யஸீத் ரியாஹி என்ற உண்மை வீரர் போராளி என்ற நிலையை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய மரணத்தின் போது, அவர்களுடைய இறுதி நிகழ்வின் போது பஹ்கின் யா ஹுர், ஹுர்ரே
உமக்கு சுபசோகனம் சுபசோகனம். அந்த ஹொர், நீர் ஒரு ஹொர், விடுதலை வீரர், விடுதலை வேங்கை, விடுதலை வேண்டி நின்ற விடுதலை வேங்கை. கமா சம்மத்க உம்முக், உன்னுடைய தாய் உனக்கு என்ன பெயரை வைத்தாளோ அந்த பேருக்கினுடைய மகுடமாய், அந்த பேரனுடைய அந்த நாமத்துக்குரிய மங்களகரமாய் நீ இருக்கின்றாய். வகல்லா நஹ்பஹு வஹமலத்துஹு அஷீரத்துஹு வதஃபனத்துஹு, அவருடைய அந்த போராட்டத்தின் போது தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிய அந்த மாவீரரை எடுத்து வந்து அடக்கம் செய்த நிகழ்வை நாங்கள் இந்த கர்பலா களத்திலே பார்க்கிறோம். இப்படியாக அன்புள்ள சகோதரர்களே, பல வகையான நிகழ்வுகள் இந்த கர்பலா நிகழ்வின் போது இடம்பெற்றிருக்கிறது. மேல் சொன்ன அத்தனை இழிநிலைகளையும் மோசமான பண்பையும் கொண்டிருந்த யசீத், இப்படிப்பட்ட ஒருவர் எந்த சமூகத்துக்கு தலைமை தாங்குகிறார்களோ, இப்படிப்பட்ட ஒருவர் எந்த சமூகத்தின் வழிகாட்டுதலாக இருக்கிறார்களோ, அப்பொழுது இஸ்லாத்துக்கு நாங்கள் விடை கொடுக்க வேண்டியதுதான், ஃபாத்திஹா ஓத வேண்டியதுதான். யசீதை போன்ற ஒரு ராய், ஒரு மேய்ப்பாளர் இருந்தால், வாலல் இஸ்லாம் அஸ்ஸலாம் இது கது புலியத்துல் உம்மா பிராயின் மிதுல் யசீத். யசீதை போன்ற ஒருவர் இருந்தால் இஸ்லாத்துக்கு நாங்கள் சலாம் கூறி ஃபாத்திஹா ஓதி விடைபெற்று அனுப்பி வைக்க வேண்டியதுதான் என்ற கருத்தை வீரர் இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒருவருக்கு முன்னால் என்னுடைய இந்த மரணத்தை, என்னுடைய இந்த வீர ஷஹாதத்தை, என்னுடைய இந்த குர்பானியை நான் ஒரு சிறப்பாக, ஒரு அருளாக காணுகின்றேன். இன்னி லா அரல் மௌத்த இல்லா சஆதா வல் ஹயாத மஅல் ஸாலிமீன் இல்லா பரமா. அநியாயக்காரர்களோடு வாழுவதை நான் ஒரு இழிவாக, இப்படிப்பட்ட கேவலமானவர்களோடு நான் ஜீவித்திருப்பதை ஒரு இழிவாகவும், மரணத்தை ஒரு சிறப்பாகவும் ஒரு அருளாகவும் நான் காணுகிறேன். லா அரல் மௌத்த இல்லா சஆதா வல் ஹயாத் மஅல் ஸாலிமீன் இல்லா பரமா என்று இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய எழுச்சியினுடைய, தன்னுடைய உள்ளத்தினுடைய நிலையை பறைசாட்டுகின்றார்கள் அந்த படைகளுக்கு முன்னால். இப்படியாக இமாம் ஹுசைனுடைய ஒவ்வொரு சொல்லிலும் மதீனாவிலே இருந்து மக்காவிலே வாழ்ந்து, மக்காவிலே இருந்து அங்கிருந்து அதாவது புனித ஈராக்கினுடைய கர்பலா வரையும் வருகின்ற அவர்கள் சொன்ன சொல்லுகள், சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் குர்ஆனுடைய வார்த்தைகளாகவும் அல் ஹதீதை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகளாகவும் ஒளி விளம்பச் செய்கின்ற வார்த்தைகளாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இமாம் ஹுசைனுடைய நண்பர்கள், அவர்களோடு போராடுவதற்கு வந்த அந்த கர்பலா களத்திலே போராடி ஷஹீதாகிய 72 மாவீரர்கள், அவர்களிலே ஒவ்வொருவரையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு படிப்பினைகள் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல படிப்பினைகள் இருக்கிறது. எப்படியான வீரம், எப்படியான தியாகம்! ஒரு கல்லரிக்கக்கூடிய அல்லது மா அரிக்கக்கூடிய அறிவட்டியிலே அரித்து எடுத்து சகல அழுக்குகளும் சகல ஊத்தைகளும் வெளியேற்றப்பட்ட, வடித்து எடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு, அவ்வாறான ஒரு உன்னதமான நிலைகளை கொண்டிருந்தவர்கள் தான் இமாம் ஹுசைனுடைய நண்பர்கள். ஏனென்றால் அன்று இரவு கர்பலா நிகழ்வு, ஆஷூரா நிகழ்வு நடக்கின்ற அன்று இரவு தன்னுடைய சகாக்களுக்கு மத்தியிலே அன்றிரவை எதிரிகளிடத்திலே அனுமதி கேட்டு பெற்றதற்கு பிறகு அவர்களை எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு அங்கே நிகழ்த்திய அந்த உரையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், நாளை போராட்டம் நடைபெற இருக்கிறது, என்னோடு தான் அவர்கள் போராட வந்திருக்கிறார்கள், என்னை தான் கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய நீங்கள் விரும்பியவர்கள், உங்களுக்கும் எனக்கு எந்த விதமான உடன்படிக்கையும் கிடையாது.
யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ, இதோ என்னுடைய குடும்பத்தினர்கள், அகல் பைத்தினர்கள் இருக்கிறார்கள், ஒருவருடைய கையை பிடித்துக் கொண்டு இரவு நேரம் பயப்பட தேவையில்லை, பதுங்க தேவையில்லை, ஓடி ஒளிய தேவையில்லை. நீங்க விரும்பியவர்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்று விடலாம் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இறுதி வரைக்கும் ஹுசைனே, உங்களுடைய போராட்டத்திலே இருந்து, உங்களுடைய இந்த நிகழ்விலே இருந்து நாங்கள் ஒரு கணமும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உங்களிடமிருந்து போராடுவோம், உங்களை தனியே விடமாட்டோம் என்று சொன்ன பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவானாக என்று பிரார்த்தித்து, நாளை நடைபெற இருக்கின்ற அந்த போராட்டத்திலே நானும் கொல்லப்படுவேன், நீங்கள் அனைவர்களும் கொல்லப்படுவீர்கள், மற்றவர்கள் கைதிகளாக பிடிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். கண்மணி ஹுசைன், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படியான தெளிவும் தங்களுடைய லட்சியத்திலே உறுதியும் கொள்கையிலே இலட்சிய வாங்கையும் கொண்டிருந்த தன்மையை இந்த இமாம் ஹுசைனுடைய நண்பர்களிலே, அவர்களுடைய உறவினர்களிலே, குடும்பத்தினர்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தது, பல குழந்தைகள் இருந்தார்கள், பல நண்பர்கள் இருந்தார்கள், பல பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் அலி அக்பர் என்று சொல்லக்கூடிய இமாம் ஹுசைனுடைய ஒரு புதல்வர். அவர்கள் எவ்வாறு என்று சொன்னால், இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே பலர்களை இழந்தபோது இமாம் ஹுசைனுடைய மூத்த புதல்வராக இருந்த அலி அக்பர், அலி இப்னுல் ஹுசைன் அல் அக்பர் அவர்கள் எந்த நேரத்திலே, எந்த நிலையிலே இந்த கர்பலா போராட்டத்திலே, இந்த நிகழ்விலே அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ, ஒவ்வொருவராக கொலையுண்டு வருகின்ற நேரம், இப்பொழுதோ போராட்டத்தின் ஒரு கட்டமாக பனி ஹாஷிம்கள், ஹாஷிம் குலத்து அந்த பிள்ளைகளுடைய, அந்த குலத்தவர்களுடைய கட்டம், அடுத்த கட்டம் வருகின்ற பொழுதோ, அந்த பனி ஹாஷிம்களிலே முதலாவதாக கொலை செய்யப்படுபவர் ஹுசைன், அலி இப்னுல் ஹுசைன் அல் அக்பர் அவர்கள், அலி அக்பர் அவர்கள். இந்த அலி அக்பரை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது வரலாற்றிலே வர்ணிக்கின்றார்கள், முகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அவர்களை போன்றவர்கள். அவர்களுடைய படைப்பு அத்தனை அம்சமும் அன்னலார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்றவர்கள். அவர்களுடைய குணம் வகான மின் அஸ்பஹின் நாஸ் வஜ்ஹன் وأحسنهم خلقا وخلقا برسول الله صلى الله عليه وآله وسلم. ஒரு தாய்க்கு தெரியும், ஒரு தந்தைக்கு தெரியும், தன்னுடைய மகன் கம்பீரமாக நல்ல புயம், அழகிய கண், அழகிய முகம், இப்படியாக ஒரு மகன், அதிலும் மூத்த மகன், மூத்த தனையன் ஒரு தாய்க்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார். அந்த தந்தை அவனை கண்டு அவன் காணுகின்ற உளரீதியான காட்சிகள், மனரீதியான சந்தோஷங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய மூத்த மகனிலே, மூத்த புதல்வரிலே அவன் நல்ல ஒரு அழகையும், நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தையும், நல்ல புயத்தையும், சடந்த உள்ளத்தையும், ஒரு வீரத்தையும் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வாறான ஒரு சந்தோஷத்தை படுவீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒருவர் தான் இமாம் ஹுசைன் அவர்கள். அவர்கள் இந்த போராட்ட களத்துக்கு போவதற்கு அனுமதி கேட்கின்ற பொழுது தன்னுடைய தந்தையிடம், வாப்பாவிடம் தனையன் அனுமதி கேட்ட பொழுது فنظر إليه الحسين نظر آئس من
இமாம் ஹுசைன் அவர்கள் அவரை கண்டு இமாம் வேதனைப்பட்ட ஒரு நிலையிலே, கவலைப்பட்ட ஒரு நிலையிலே, மனமுடைந்த நிலையிலே, சோகம் நிறைந்த முகத்தோடு அவரை பார்த்தார்கள். வார்ஹா ஐனை, அவருடைய இரு கண்களும் உதிர்ந்தன. பக்கா, அழுதார்கள். இந்த அலி அக்பரை நான் இழக்கப் போகிறேன் என்று அவர்கள் அழுதார்களா? வரஃபா ஷைபத்தஹு ஷரீஃபா, அவருடைய முகத்தை, அவர்களுடைய மேனியை வானத்தின் பக்கமாக உயர்த்தி, நஹவஸ்ஸமாய் வகால், வானத்தின் பக்கம் உயர்த்திய வல்லல் இமாம் ஹுசைன் அவர்கள், அல்லாஹும்ம ஷஹத் அலா ஹாஉலாஇல் கௌம், இறைவா இந்த சமூகத்தை, இந்த அலி அக்பரை, இந்த அஹ்லுல் பைத்தை எதிர்த்து கொலை செய்வதற்கு அணிவகுத்து நிற்கின்ற இந்த கூட்டத்தை இறைவா கண்டு நீரே சாட்சியாக இருந்து கொள். ஃபக்கத் பாரஸ இலைஹிம் குலாமன், எப்படிப்பட்டவர்களோடு, எப்படிப்பட்ட ஒரு போராளி, எப்படிப்பட்டவர் போராடப் போகிறார் என்றால், மா அஷ்பஹன் நாஸ் ஹல்கன் வ ஹுல்கன் வ மந்திகன் பிரசூலிக், முகப்பாவனையிலும், தோட்டத்திலும், பேச்சிலும், ஒழுக்கத்திலும், நன்னடத்தையிலும் உன்னுடைய தூதரை போன்ற ஒருவர். ஏனென்றால் ரசூலுல்லாவுடைய மறைவுக்கு பிறகு ரசூலுல்லாவை காண வேணும் என்ற ஒரு மனக்கவலை, ஒரு மனோநிலை ஏற்படுகின்ற பொழுது, ரசூலுல்லாவை காண வேண்டுமே, ரசூலுல்லாவுடைய ஒலியை, சத்தத்தை காதினால் கேட்க வேண்டுமே என்ற அந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது, இந்த சுவருக்கு அங்கால் நின்று ஒருவர் கதைத்துக் கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும் அளவுக்கு அவர்கள் அலி அக்பரோடு அவ்வளவு அன்பும், அவ்வளவு பாசமும், அவ்வளவு மானசீகமான மரியாதையும் வைத்திருந்தார்கள் மகான் இமாம் ஹுசைன் அவர்கள். وكنا إذا اشتقنا نبيك نظرنا إلى وجهه, ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும் என்றால் அலி அக்பரை நாங்கள் பார்த்து நாங்கள் மனதிருப்தி அடைந்து கொள்வோம். ஹாதல் குலாம், எனவே யா அல்லாஹ், அல்லாஹும் பரக்காத்தில் அர்ஃப், எனவே இந்த மன்னகத்தின் அருளை கொண்டு நீர் அவரை, அந்த கூட்டத்தை, அவரை கொலை செய்வதை விட்டு நீ தடுப்பாயாக. தஃப்ரீகா, அவர்களை நீ பிரித்து விடுவாயாக. மஸ்ஜிகுஹும் தம்சீகா என்று சொல்லிவிட்டு அவர்கள் எம்மை அழைத்தார்கள். யோசிச்சு பாருங்க, கூட்டிக் கொண்டு வைத்துக் கொண்டு, அழைத்து கொண்டு, தாவத்து பண்ணி அழைத்து கொண்டு, நாங்களுக்கு உதவி செய்கிறோம் வாங்க என்று சொல்லிக்கொண்டு, அந்த அழைப்பையும் மறந்து, அந்த தாவத்தையும் தூக்கறிந்து அங்கே அவர்களை கொலை செய்வதற்கு வருகின்ற பொழுது, அந்த துரோக செயல், அந்த துரோகிகள் فإنهم دعونا لينصرونا ثم عدا علينا يقاتلوننا, எதிரிகளாக மாறி, அழைத்தவர்கள் எதிரிகளாக மாறி எங்களை கொல்வதற்கு வருகின்ற அந்த நிலையை அவர்கள், இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே இறைவனை பார்த்து, விண்ணகத்தை பார்த்து, மன்னகத்தின் வழிகாட்டி இமாம் ஹுசைன் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன செய்வது? இமாம் ஹுசைன் அனுமதி கொடுக்கிறார்கள் அலி அக்பருக்கு, தன்னுடைய அந்த தனையனுக்கு. அனுமதியை பெற்ற அலி அக்பர் அவர்கள் சூறாவளி புயலாய் பாய்ந்து தன்னுடைய பெரிய தந்தையினுடைய தந்தை அலியாக, அலி புலியாக அவர்கள் பாய்ந்து ஒரு பூரண மதிநிலவாய் அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் எதிரிகளுடைய படைக்குள்ளே பாய்ந்த அதை கண்ட எதிரிகள் அவர்களுடைய வாழ்வீச்சினால், அவர்களுடைய போராட்டத்தினுடைய அந்த உணர்ச்சியினால், வீரத்தினால் தாக்கு பிடிக்க முடியாமல் லஜ்ஜன்னாஸ் மின் கஸ்ரதி மன் கத்தல்,
அவர்களுடைய அந்த போராட்ட தன்மையினால் அவர்கள் வெருண்டோடி சின்ன பின்னமாகி அவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள், சிதறினார்கள். திரும்பி வருவார்கள். அப்பொழுது அலி அக்பர் அவர்கள் கடுமையாக போராடி பலர்களை கொண்டு குவித்தார்கள். அந்த இமாம் ஹுசைனுடைய மூத்த மகன் இமாம் ஹசரத் அலி அக்பர் அவர்கள் இப்பொழுது தந்தையை காண வேண்டுமே என்ற தாகம், ஹுசைனை மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற அந்த பரிதாபம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டதன் காரணமாக தாங்க முடியாத தண்ணீர் தாகம் அவர்களுடைய மேனியிலே அதாவது அணிந்திருந்த அந்த கவசத்தினுடைய கவசம் அவர்களை கொண்டு விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இல்லாத தாகம் ஒரு புறம், அணிந்திருந்த அந்த இரும்பு கவசத்தினுடைய அது ஒரு புறம். ஃபரஜா இலா அபி, தன்னுடைய தந்தையிடம் வந்து வகத் அஸாபத்ஹு ஜராஹாத்துன் கதீரா, நிறைய காயங்கள், கீறல்கள், இரத்தம் படிந்த அந்த உள்ளத்தோடு இந்த இப்படியான ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றமும் பண்பும் ஒழுக்கமும் சத்தமும் ஒளியும் நிறைந்த அந்த ஒளியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒளி, அல்லாஹ்வுடைய ஒளி, அல்லாஹ்வுடைய பிரகாசம் ஹுசைனிடத்திலே வந்து வருகின்றது. ஒவ்வொரு வந்து கேட்கிறார்கள், யா அபா அல் அத்தஷ், தந்தையே, அல் அத்தஷ் கது கதலனி, தாகம் என்னை கொண்டு விடும் போல இருக்கிறது. வசிக்குல் ஹதீத் கது அஜ்ஹதனி, இந்த அணிந்திருக்கின்ற இந்த கவசம் என்னை அவ்வாறு நெருக்கி விடுமோ, அமுத்தி விடுமோ அதனுடைய பாரம். ஃபஹல் இலா ஷுர்பத்தின் மினல் மாஇ சபீல், ஒரு முரோடு தண்ணீர் குடிப்பதற்கு ஏதும் வழி இருக்கிறதா? ஏன் அத்தகவ்வா பிஹா அலல் அஅதா, அந்த நீரை அருந்தி நான் சக்தி பெற்று இழந்த சக்தியை மீண்டும் பெற்று எதிரிகளோடு போராடுவதற்கு நான் தயாராகுவதற்கு எதுவும் இருக்கிறதா என்று இந்த தோற்றத்தோடு, இந்த நிகழ்வோடு, இந்த அமைப்பிலே இரத்தமும் காயமும் படுகாயமும் நிறைந்த அந்த தன்மையோடு கேட்கின்ற அந்த காட்சியை கண்ட சையதுனா இமாம் ஹுசைன் அவர்கள் அழுதார்கள். ஃபபக்கல் ஹுசைன் வகால், சொன்னார்கள், வா கௌசா யா புனை, உதவியே என்னுடைய சிறுமகனே, யஅஸ்ஸு அலா முஹம்மதினில் முஸ்தஃபா வஅலி வஅலா அலியினில் முர்தலா வஅலைய அன் ததுஊஹும் ஃபலா யுஜீபுக், நீ கேட்கின்ற அந்த கேள்விக்கு என்னால் பதில் தர முடியாது என் தனையனே, என் மகனே என்று கூறி, நீங்கள் முஹம்மது முஸ்தபாவுக்கும் அலியின் முர்தலாவுக்கும் ஃபாத்திஹாவது எனக்கும் நீங்கள் அஞ்சலி செலுத்தவா வந்திருக்கின்றீர்கள். வலா ததுஊஹும் ஃபலா யுஜீபுக், நீங்கள் அழைக்கின்றீர்களே, கேட்பேன் நினைக்கின்றீர்களே, அதற்கு நான் பதில் அளிக்க முடியாது. தஸ்தகீது பிஹிம் ஃபலா யுகீதுக், உதவி தேடுகின்றீர்களே, உங்களுக்கு உதவ முடியாது என்று அவர்கள் அந்த மகனை பார்த்து, மகனே, வீர புருஷராய் தந்தை தாகா நபியிடமும் நீர் அருந்த மிக விரைவில் நீர் பயணிப்பாய், மிக விரைவிலே நீர் உன்னுடைய ஜத்தாகிய ரசூலுல்லாஹ் இடத்திலே விரைந்து செல்வாய், அங்கே நீர் அருந்துகின்ற நீரினால் ஒரு காலமும் தாகம் இல்லாமல் நீர் அருந்துவாய் மகனே என்று அவர்கள் மகுடம் சூட்டி மீண்டும் அவரை அனுப்புகின்றார்கள். அந்த ரசூலுல்லாஹ் இடத்திலே எந்த அழகான பாத்திரத்தினால் பிகாசில் அவாஃபி ஷுர்பத்தன் லா தம்லு பஅதஹா அபதன், அதற்கு பின்னால் நீர் தாகமே தீராத, தாகமே இல்லாத நிலையிலே அந்த நீரை ரசூலுல்லாஹ் இடத்திலே நீ அருந்துவா என்ற சுபசோகனத்தை, நல்லுபதேசத்தை தன்னுடைய நல்ல மகனுக்கு, சிறந்த மகனுக்கு, வீர மகனுக்கு அவர்கள் கூட்டி உற்சாகமூட்டி அவர்கள் அனுப்புகிறார்கள். மீண்டும் அந்த தாகத்தோடும் அந்த இன்ப வார்த்தையோடும்
பயணிக்கின்ற அலி அக்பர் அவர்கள் அலை மூண்ட நிறைந்த எதிரிகளுடைய படைக்கு முன்னால் எங்கும் புழுதி, வானம் எங்கும் அந்த புழுதி கூட்டம் நிறைந்திருந்த அந்த சமூகத்துக்கு முன்னால் அண்ணலம் அலி அக்பர் அவர்கள் கடுமையாக போராடுகிறார்கள். பலர்களை மீண்டும் வெட்டி வீழ்த்துகின்ற பொழுது எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பல பக்கத்திலும் இருந்து கொண்டு அலி அக்பரை சூழ்ந்து கொண்டு அம்பினாலும் கம்பினாலும் அவர்களுடைய இருந்த ஆயுதத்தினாலும் ஈட்டியினாலும் அவர்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை தாக்குகின்றார்கள். பல இடங்களிலும் அவர்கள் வருகின்ற அந்த தாக்குதலினால் இமாம் அதாவது அலி அக்பரினால் தாக்கு பிடித்துக் கொள்ள முடியாமல் அவர்களை குற்றுயிராய் அங்கே விழுகின்றார்கள். விழுந்த அந்த அலி அக்பரை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்கிறார்கள். தங்களிடத்திலே இருந்த ஆயுதத்தினால் பலர்கள் அவருடைய மேனியிலே அவருடைய உள்ளத்திலே அவர்கள் தாக்கியது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாளினால் அவர்களிடத்திலே இருந்த ஆயுதத்தினால் அலி அக்பரை துண்டம் துண்டமாக பாதி பாதியாக அவர்களுடைய அந்த சதையை அவர்களுடைய உள்ளத்தை அறிந்தார்கள். فلما بلغت روح التراقي نادى رافعا صوته அண்ணல் அலி அக்பர் அவர்கள் ஆத்மாவின் விண்ணுலகம் அவர்களுடைய உயிர் விண்ணுலகம் சென்ற பொழுது அக்பரின் அவலக்குரல் ஆலயத்தையே உலகத்தையே அதிரச் செய்தது. தந்தையே ஹுசைனே, இதோ என்னுடைய பாட்டனாரிடம் நீர் அருந்துகின்றேன், இனி ஒருபோதும் என்னை தண்ணீர் தாகம் அடையாது. ஐயோ يا أبا هذا جدي رسول الله قد سقاني بكأس العوافي شربة لا أظمأ بعدها أبدا وهو يقول என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது இமாம் ஹுசைன் அல்லாஜல் விரைந்து செல் فإن لك كأسا منخورا تشربها الساعة. இமாம் ஹுசைனுடைய இந்த அழுகையை கேட்டு அங்கே பார்க்கின்றார்கள். அண்ணலே இதயமே, ஹசரத் ஜெய்னப் அவர்கள் ஒரு பெண் அல்லவா, தன்னுடைய கூடாரத்திலே இருந்து ஓடி வந்து வா வலதா வா முஹ்ஜாத்து கல்பா, எங்களுடைய உள்ளத்தின் இதயம் பூத்தவரே, என்னுடைய மகனே என்று அந்த ஜெய்னப் அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகின்ற அந்த அகோலத்தை அந்த நிலவரத்தை விளக்க முடியாமல் அவர்களை அமர்த்த முடியாமல் அந்த அழுகையிலே இருந்து ஜெய்னபை அவர்கள் அமர்த்தி அவ்வாறு அவர்களை அந்த அழுகையை விட்டும் ஜெய்னபை தடுக்கின்றார்கள். இமாம் ஹுசைன் தன்னுடைய மகன் எவ்வாறு சற்று முன்னர் இருந்தார், இப்பொழுது தன்னுடைய அலி அக்பரை தூக்குவதற்கு தூக்கி பார்க்கின்றார்கள். ஆனால் அங்கு வெட்டப்பட்டு அறியப்பட்ட சதைகளாக அது அங்கு காட்சி வந்த பொழுது சொன்னார்கள், ஏது பாயிருந்தால் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வாருங்கள். அலி அக்பரை தூக்கி வைக்க முடியாத ஒரு நிலையிலே இமாம் ஹுசைன் அவர்கள் அழுதார்கள். அப்படியான ஒரு நிலை தன்னுடைய இந்த அலி அக்பருக்கு, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை போன்றவருக்கு, அவருடைய அழகை போன்றவர்களுக்கு, அவருடைய பண்பை போன்றவர்களுக்கு, அவருடைய சத்தத்தை போன்றவர்களுக்கு இப்படியான ஒரு பரிதாப நிலை இருந்ததைத்தான் இந்த கர்பலா வரலாற்றிலே, இந்த கர்பலா நிகழ்விலே இதயம் உழுக்கும், உள்ளம் உழுக்கும், இந்த சிந்தனை நிறைந்த உள்ளத்தை உடைக்கின்ற இந்த நிகழ்வை, இந்த அலி அக்பருடைய முசீபத்து, அலி அக்பருடைய நிலை காணப்படுகின்றது. இமாம் ஹுசைன் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், ரிலன் பி கலாயிக் வ சப்ரன் அலா பலாயிக் தாத்தன் அலா அம்ரிக் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். உன்னுடைய கலா கதிரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய சோதனையை தாங்கிக் கொள்கிறேன், உன்னை தவிர எந்த சக்தியும் கிடையாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். வஸயஅலமுல்லதீன ஸலமு ஐயம் கலபீன். அநியாயம் செய்தவர்கள் தங்களுடைய அந்த அநியாயத்தின் விளைவை நிச்சயமாக காண்பார்கள் என்பதை நாங்கள் இந்த இமாம் ஹுசைனுடைய அலி அக்பரனுடைய ஷஹாதத்திலே நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. யா அல்லாஹ், அலி அக்பரை இழந்த பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன உள்ளத்தோடு இருந்தார்களோ அந்த உடைந்த உள்ளத்தின் பரக்கத்தினால் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை ஹுசைனுடைய ஒளியை கொண்டு நிரப்புவாயாக.
ஈமானுடைய சுடரை எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய சிந்தனையிலும் யா அல்லாஹ் நீ வடித்து தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளையும் அலி அக்பருடைய சிந்தனைகளையும் ஹுசைனுடைய சிந்தனைகளையும் கொடுத்து ஹுசைன்களாக எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்குவாயாக. நல்ல வழிகாட்டுதல்களையும் நேரான தன்மைகளையும் எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் யா அல்லாஹ் நீ வழங்கி வைப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட சகோதரிகள் சகோதரர்கள், இதனை ஏற்பாடு செய்த அனைவர்கள் மீதிலும், அவர்களுடைய உங்களுடைய குடும்பத்திலே மரணித்தவர்கள் மீதிலும், இந்த கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் மீதிலும், குறிப்பாக இமாம் அதாவது அலி அக்பர் ஷஹீதுடைய ஆன்மா சாந்தி அடையவும் அனைவர்களும் உண்டு சேர்ந்து ஸலவாத் அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத். அல் ஃபாத்திஹா. அல்லாஹும்ம ஸல்லி